யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஞானம் என்றால் இறைவனால் அளிக்கப்படுகின்ற அறிவு. இப்போ நம்ம பகுத்தறிவு இருக்குது. இந்த பகுத்தறிவை கொண்டு நாம் ஒரு நல்லவை கெட்டவை அவ்வளோதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் ஞான அறிவு என்பது நம்ம பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது தெய்வீகமாக நமக்கு வரக்கூடிய அறிவு, அதுதான் ஞான அறிவு. அப்போ ஞான சித்தி என்றால் அற்புதம் செய்வது, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் சித்தி என்று நாம் சொல்கின்றோம். எல்லாருக்கும் கிட்டே இருக்காது, தனிப்பட்ட ஏதாவது ஒரு லட்சத்தில் ஒருவர்கிட்ட இருக்கிறது அது அற்புதம் அவர் செய்கிறாங்க. ஏன்னா மற்றவர்கள் செய்ய முடியாத ஒன்று, அது நாம் அறிவுபூர்வமாக அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அதை தான் ஒரு அற்புதம் சித்தி அப்படின்று சொல்கின்றோம். ஆக ஞான சித்தி பெற்றவர்கள் ஒரு உதாரணத்துக்கு தவத்திலே நாம் சென்று பெற்றவர்கள் ஒருவரை அறிந்து கொள்வது என்பது மிக மிக சுலபமான ஒன்று. ஞான சித்தி பெற்றவர்களிடத்திலே வாக்கு சித்தி இருக்கும். ஞான சித்தி விட வாக்கு சித்தி. இந்த வாக்கு சித்தி என்பது ஒன்று இருந்தாலே போதும். உலகத்தில் நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே தேவை கிடையாது. ஜாதகமாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், அது எதாக இருந்தாலும் சரி, அதாவது கைரேகையாக இருக்கட்டும், பஞ்சாங்கமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் நான் சொல்கிறேன். அது மந்திரமாக இருக்கட்டும், மாயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வாக்கு சித்தி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால், இந்த வாக்கு சித்தின்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அவர் அருளாளர்ப்பா, அவர் வாக்கு சித்தி இருக்குது அப்படின்னு. அந்த வாக்கு சித்தி என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இயங்கக்கூடியது. நீ போ, நாளைக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயங்களாக போகுது. ஆனால் யோக நிலையில் பெறக்கூடிய வாக்கு சித்தி என்பது மிக மிக அபாரமான ஒரு விஷயம். ஒருவர் கிரக ரீதியாக அமைப்பு மூலிமா அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு இந்த விஷயங்கள் நடக்காது அப்படின்றாரு. ஆனால் இவர் வாக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டா அந்த கிரகங்களே அது அந்த கிரகங்களே அவர்களுக்கு சாதகமாக மாறுது. அதான் வாக்கு சக்தி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.